பாபநாசம் பாவங்களை கழுவும் புனித நதி என்று ஏன் அழைக்கப்படுகிறது தெரியுமா? முற்காலத்தில் உரோமச முனிவர் 9 தாமரை மலர்களை தாமிரபரணி ஆற்றில் மிதக்க விட்டார். அந்த மலர்கள் கரையேறிய இடங்களில் சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செய்தார். அவ்வாறே உருவானது நவகைலாயம். அதில் முதல் தலம் பாபநாசம். ஒரு நாள் ஒரு மன்னனும் அவனது சகோதரியும் தாங்கள் அறியாமல் செய்த பாவத்தின் வேதனையில் துடித்தனர். எங்கு சென்றாலும் மன அமைதி கிடைக்கவில்லை. இறுதியாக அவர்கள் வந்தடைந்தது பாபநாசம் தாமிரபரணி கரை. ஈசனே, எங்களின் பாவத்தை மன்னித்தருள்வாய் என்று கண்ணீர் மல்க வேண்டி அந்த புனித நீரில் நீராடினர். அந்த நொடியே அவர்களின் பாவங்கள் அனைத்தும் அழிந்து போனது. அவர்கள் அணிந்திருந்த கருப்பு ஆடை மெல்ல வெண்மையாக மாறியது. இதை கண்ட மக்கள் அதிர்ந்து போனார்கள். பாவங்களை நாசம் செய்த இறைவன் என்பதால் இத்தல சிவபெருமான் பாபநாசர் என்று அழைக்கப்பட்டார். இன்றும் நம்பிக்கையுடன் பாபநாசம் சென்று வழிபடும் பக்தர்களின் துயரங்களை பாபநாசர் நீக்குவார் என்று பக்தர்கள் நம்புகின்றனர்.